நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார். ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம், தெரியாது. அதுலேயும் சில இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அதுலேயும் 60+எல்லாம் அந்த 60+ஏ அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம், அறிவுரை யாருக்கு வேணாலும் வழங்கலான்னு. உறவுக்காரன்னா இன்னும் மாட்டோம். கல்யாணத்தில் நடுவில் உட்காருவான் சார். போகிறவரெல்லாம் பிடிச்சி பேசி கொடுத்துனுப்பான். ஒரு பொண்ணு அழகா, ஒரு 18 வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குறுக்க முறுக்க போகுது. இங்கே வா, சரஸ்வதி பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா இருந்துச்சு. உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, சரி பண்ணிட்டீங்க. அத்தோடு முடிஞ்சிச்சு. சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு. அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான். அது எல்லார் எதிர்க்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான். இந்த பையன் போனா வச்சுங்க, டேங்களா சமசம் பையன் தானே நீ? ஆமாம் தாத்தா. 20 அரியர்ஸ் வச்சுருக்கியாமே, முடிஞ்சு போச்சவன். படித்து முடித்தவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க, வேலை கட்சிச்சா? வேலைக்கு போகிறவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான், இங்கே வா ப்ரமோஷன் எப்போ? இல்லை வச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னுவான். ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க, சார் குழந்தை இல்லைன்னு வாங்க. குழந்தை பிறந்தது வச்சுங்க, குழந்தை பிறந்தது என்ன குழந்தை? ஆம்பளையா? என்ன குழந்தை? பொம்பளையா? வேறு என்னடா பிறக்கும்?